Hi, hello, welcome to JEF'S Aari. இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபேப்ரிக் ஃப்ளவர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதை வச்சு நெக் டிசைன் எப்படி பண்றதுன்றதும் பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபேப்ரிக் ஃப்ளவர் நெக் டிசைன் ரெண்டுமே வந்து நம்ம நார்மல் நீடில் தான் செய்ய போறோம். ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து டிஷ்யூ கிளாத்து நான் டபுளாக வச்சுருக்கேன். டபுளாக வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம பெட்டல்ஸ்க்கான சர்க்கிள் போட போகிறோம். ஸோ நான் வந்து இது குக்கி கட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது காம்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது பாக்ஸ் மூடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளவருக்கு 6 பெட்டல்ஸ் வேணும். ஸோ நான் இது 6 பெட்டல்ஸ்க்காக நான் 3 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிளோட சைஸ் பார்த்திங்கன்னா 2 inches. ஸோ இந்த சைஸ் இருக்கிற நீங்கள் பாக்ஸ் மூடி ஏதாவது எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா காம்பஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 6 பெட்டல்ஸையும் நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான பேசிக்கான ஃப்ளவர் இது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 6 பெட்டல்ஸ் இருக்குது. இது வந்து நார்மல் நீடில் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிளாத்துக்கு மேட்சிங் கலர் த்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி இதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஊசியை வந்து மேலே கீழேன்னு இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துட்டா இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பெட்டலை மட்டும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு அதை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பெட்டல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் பெட்டல் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோல்டு, திரும்ப செகண்ட் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ரா எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜஸில் வந்து ஊசியை கீழே மேலேன்னு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பெட்டலை வந்து உள்ளே தள்ளிட்டோம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னா இது ஸ்டிச் பண்ண வேண்டாம். நம்ம 6 பெட்டல்ஸையும் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ராசஸ் தான் எல்லா பெட்டல்ஸ்க்குமே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம 6 பெட்டல்ஸும் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம அந்த ஷேப் வந்து அந்த ரவுண்டாக இப்போ வந்து பெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஈவனாக வந்து பெட்டல்ஸ்க்கு ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஷேப் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்த ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடணும் அந்த 6 பெட்டல்ஸும் ஈவனாக வந்து பிளேஸில் இருக்கான்றத அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து அந்த பிளேஸ்லேருந்து மாறாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிடுறோம் 6 பெட்டல்ஸையும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஊசியை வந்து நம்ம கீழே எடுத்துடலாம். கீழே எடுத்துகிட்டு போய் நாட் போட்டுடலாம். ஸோ நான் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே 2 நாட் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம நெக்குக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஒரு 2 years பேபிக்கான ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த ட்ரெஸ்க்கு வந்து 5 ஃப்ளவர்ஸ் தேவை. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி 5 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து சில்க் த்ரெட், இது வந்து ஸ்கர்ட்டுக்கான கலரு. ஸோ இந்த 4 ஃப்ளவர்ஸ்லேயும் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவருக்கு எப்படி போடுறேன்றது நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இது மேலே ஸ்டோன்ஸ் கூட வெட்டலாம், பெரிய ஸ்டோன்ஸ் கிடச்சிதுன்னா ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம். இப்போ சில்க் த்ரெட்டை வந்து 5 ஸ்ட்ரிப் எடுத்து அதை ஊசியில் போட்டு 10 ஸ்ட்ரிப் ஆகிடுச்சு. ஒரு எண்டில் வந்து நாட் போட்டேன். நாட் போட்டுட்டு அடியில் ஊசியை குத்தி மேலே எடுங்க.
ஸோ அந்த ஃப்ளவர் வந்து அந்த பிளேஸ்லேயே இருக்கிறதுக்காக நான் நார்மலாக 2 ஸ்டிச் போட போகிறேன். லாங் ஸ்டிச்சு இந்த க்ராஸ்லேயும் அந்த க்ராஸ்லேயும் போட போகிறேன். ஸோ அப்படி போடும்போது அந்த ஃப்ளவர் அங்கேயே ஃபிக்ஸடாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்காது. ஸோ அதனால் இந்த 2 ஸ்டிச் நான் நார்மல் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோஸ் நான் ரொம்ப க்ளோஸாக போடுற மாதிரி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து நான் 2 தடவை சுற்றுறேன். இப்போ அடியிலேருந்து ஊசியை எடுத்துட்டு ரைட் ஹேண்டில் வந்து ஊசி இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டில் வந்து அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு அந்த ஊசியில் 2 தடவை சுற்றிட்டு உள்ளே குத்தணும். ஸோ அந்த நம்ம வந்து அந்த ஃப்ளவர்ஸ் பண்ணும்போது அந்த ரா எட்ஜஸ்லாம் இருக்கும். அந்த எட்ஜஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு கீழே வந்து நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். ஐ ஷேப் ஸ்டோனும் ரவுண்ட் ஸ்டோனும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துலலாம் வந்து ஸ்டோன்ஸ்க்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ ஐ ஷேப் ஸ்டோன் வைக்கிற இடத்துல வந்து நான் க்ளூவை வந்து அந்த ஷேப்பை ஸ்டோன் ஷேப்புக்கே வந்து க்ளூவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 2 hours கூட ஆகாது. ஸோ ரொம்ப சிம்பிள் டிசைனு. எதுவும் ஆரி ஒர்க் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து நார்மல் நீடில்லே யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுவும் நார்மல் நீடில் தான். இப்போ நம்ம வந்து பீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ பீட்ஸ் வந்து இது ஆன்டிக் கோல்டு பீட்ஸு. இதில் வந்து சைஸ் 2.5 நான் 4 யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் 2.5 யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் அங்கங்கே 4 யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து நார்மல் சூவிங் த்ரெட்டு. எப்பயுமே வந்து நம்ம நார்மல் நீடில் போடும்போது டிசைன் முடிச்சுட்டு அந்த டிசைனுக்கு அடியில் வந்து ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இப்போ ஒரு பீடு அறுந்தாலும் அது அடுத்த பீடை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நம்மளோட அவுட்கம் வந்து இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனோட க்ளூ கூட இன்னும் காயலை. பட் அதுக்குள்ளே நான் அந்த பீட் ஒர்க்லாம் இந்த டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.